பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த அருமையான நல்ல நாளிலும் இந்த செய்தியூடாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாங்கள் வெளியிலே சுவிட்சர்லாண்டிலே நாங்கள் சொலுத்தூன் பட்டணத்திலே நான் வசித்து வருகிறேன். முதலும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மீண்டுமாய் அந்த இடத்திலே ஒரு செய்தி எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்தா போல், அதனால் உங்களுக்கு நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். நான் இலங்கையிலே புறப்படமாக கொண்ட என்னுடைய இலங்கை தேசம், அந்த தேசத்திலிருந்து நான் இப்பொழுது ஐரோப்பாவுக்கு வந்து நான் 41 வருடம், அதிலும் சுவிட்சர்லாண்டிலே நான் 35 வருடமாய் வாழ்ந்து வருகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1994 ஆண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். பிள்ளைகளோடு வருகிற பொழுது இந்த இடத்தை பார்த்த பொழுது, இந்த இடத்திலே ஒரு செய்தியை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, நான் இந்த பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இந்த நிற்கிற இடத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது மிகவும் அழகான இடம். இந்த சொலுத்தூனிலே எனக்கு பின்பதாக நீங்கள் கை காட்டுகன் பார்ப்பீர்களானால், சொலுத்தூன் பட்டணத்திலே ஒரு பகுதி இங்கே அநேக மாவட்டங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு பட்டணம் நான் வசித்து வருகிறதான பட்டணம். 94 ஆண்டிலேருந்து இங்கே இருக்கிற இந்த பட்டணத்துக்கு பேர் சொலுத்தூன். இங்கே தான் எங்களுடைய இயேசு ஜீவிக்கிறார் என்கிற சபையும் இங்கே தான் ஸ்தாபிக்கப்பட்டது. அதனாலே நாங்கள் இங்கு ஊழியம் செய்து வருகிறோம். அதனால் உங்கள் மத்தியிலே ஒரு செய்தியை வாசித்து சில காரியங்களை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். அன்று ஆண்டவர் மோசேயோடு பேசினார். அந்த வார்த்தை இன்றைக்கும் எங்கள் நடுவிலே அது கிரியை செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்னவென்றால், விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்போ மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையின்படி மோசே கடைசி வரை வாழ்ந்து தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இது யாத்திராகமத்திலே 34 அதிகாரத்திலே 2வது வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே வாசித்தேன். அருமையான பிள்ளைகளே, இந்த நான் நிற்கிறதான இந்த மலை கிட்டத்தட்ட 1300 மீட்டருக்கு மேலே இருக்கும் இந்த உயரத்திலே நான் நிற்கிறோம். அதனால்தான் இந்த கீழ்ப்பகுதியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே வந்து நானும் எங்களுடைய சபை பிள்ளைகளும் பல நாட்கள் இந்த இடத்திலே வந்து உபவாசம் பண்ணி செபித்து கண்ணீரோடு இந்த பட்டணத்துக்கு நேராய் எங்களுடைய கரங்களை உயர்த்தி நீட்டி பல நாட்கள் இந்த இடத்தில் எங்களுடைய கண்ணீர் விழ நாங்கள் முழங்காலில் நின்று ஒரு ஜெபித்த இடத்திலே இந்த ஆண்டவர் கொண்டு எங்களை இதில் நிறுத்தியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல வந்தவுடனே அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களுடைய தேசத்து மக்களுக்காக, எங்களுடைய மக்களுடைய ரட்சிப்புக்காக, இந்த தேசத்து மக்களுக்காக நாங்கள் இந்த பட்டணங்களை கரங்களை நீட்டி ஜெபித்த ஜெபம் இன்றைக்கும் வீண் போகவில்லை. ஆண்டவர் இந்த இடத்தில் எங்களை கொண்டு வந்த பொழுது அந்த ஞாபகம் வந்தது. இந்த வசனத்தையும் ஆண்டவர் எனக்கு மனதில் உணர்த்தினார். அதனால் தான் இந்த சாட்சியையும் இந்த வசனத்தையும் உங்கள் மத்தியிலே நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். பார்க்கிற பொழுது மிகவும் அழகான, உண்மையான அழகான நாடு. நீங்கள் நினைப்பது போல இந்த தேசம் இல்லை, தேசத்து மக்கள் இல்லை. இன்றைக்கு கர்த்தரோடு இருந்த இந்த தேசத்து மக்கள், சுவிஸ் மக்கள் கர்த்தரை விட்டு வெகு தூரமாய் போய்விட்டார்கள். அப்போ இன்றைக்கு கர்த்தரை கிட்டி சேர்ந்திருக்கிற தமிழ் மக்கள் எங்களுடைய மக்களுக்காகவும், இந்த தேசத்து மக்களுக்காகவும், இந்த தேசத்தில் இருக்கிற அந்நிய மக்களுக்காகவும் நாங்கள் பாரப்பட்டு ஜெபித்து வருகிறோம். இவர்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய வேணும், அவருடைய ரட்சிப்பின் மகிமையை அணிந்து கொள்ள வேணும், அவருடைய சமாதானம் சந்தோஷத்தோடு மக்கள் வாழ வேணும். அதிலும் விசேஷமாய் என்னுடைய தேசத்து மக்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி வருகிறோம். நீங்கள் யாராவது இந்த செய்தியை பார்த்து இதை உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.